ஹிந்தியை வைத்து அரசியல் செய்யும் மு.க.ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்த அதிர்ச்சி. முதலாக மதுரை கூட்டத்தில் செய்த அதிரடி சம்பவம். திமுகவின் 50 ஆண்டுகால அரசியலுக்கு சாவுமணி அடித்த பாஜக போட்ட அதிரடி திட்டம். வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்ட உதயநிதிக்கு கொடுத்த செருப்படி பதில். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே ஹிந்திக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார்கள். இப்போது வரை அதை தொடர்ந்து வருகிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக போராட எந்த ஒரு விஷயமும் இல்லை என்றால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து விடுவார்கள். அதோடு இதை வைத்தே பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு எதிர்ப்பை உருவாக்கும் வேலையை திமுக செய்து கொண்டு வருகிறது. அதேபோல் பிரதமர் மோடியும் தான் குஜராத்தை சார்ந்தவராக இருந்த போதும் எந்த மேடையில் ஏறினாலும் ஹிந்தியில் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் மேடைகளில் ஹிந்தியில் மட்டுமே பேசி வந்தார். இது திமுகவுக்கு இன்னும் சாதகமாகிவிட்டது. அதன் காரணமாகவே அதை வைத்து பிரதமர் மோடியை வட இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பது போலவே அவரை திமுக சித்தரித்து வருகிறது. அதோடு சமீபத்தில் ரயில் நிலையங்களில் முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்ததை மாற்றி ஹிந்தியை பெரிய எழுத்தாகவும் தமிழை சிறிய அளவிலும் எழுதிய போது அதை திமுகவினர் விமர்சித்தார்கள். அதோடு திமுகவின் கனிமொழி நோய் தொற்றலை போன்று ஊரெங்கும் பரவி வரும் ஹிந்தி என்கிற கிருமியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இப்படி ஹிந்தியை வைத்து தொடர்ந்து தமிழக மக்களிடமிருந்து பாஜகவை திமுக பிரிக்க பார்ப்பதை கவனித்துவிட்ட டெல்லி மேலிடம் இப்போது தங்களது அரசியல் பாணியை மாற்ற தொடங்கி இருக்கிறது. திமுகவை அவர்களின் ரூட்டில் போய்தான் அடித்து காலி பண்ண வேண்டும் என்பதனால் இதுவரை தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹிந்தியில் மட்டுமே பேசி வந்த பிரதமர் மோடி நேற்று மதுரையில் முதன்முறையாக ஆங்கிலத்தில் உரையாற்றினார். பிரதமர் மோடியின் இந்த செயல்பாடு தமிழக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. ஆனால் திமுகவோ அதிர்ச்சி அடைந்தது. பிரதமர் மோடி ஹிந்தியில் பேசியதை வைத்துதான் அவருக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைத்தோம். ஆனால் தற்போது அவரோ ஹிந்தியை விட்டுவிட்டு ஆங்கிலத்திற்கு மாறிவிட்டாரே. இனிமேல் எப்படி தமிழ்நாட்டில் திமுக மொழி அரசியல் செய்ய முடியும் என்று மு.க.ஸ்டாலின் விழி பிதுங்க தொடங்கியிருக்கிறார். இப்போது மட்டுமின்றி இனிமேல் பிரதமர் மோடி எப்போதுமே தமிழ்நாட்டில் ஹிந்தியை தவிர்த்து ஆங்கிலத்தில் தான் பேசுவார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆக இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது என்று தற்போது திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியலுக்கு சாவுமணி அடிக்க தயாராகியுள்ளார் பிரதமர் மோடி. அது மட்டுமின்றி இதுவரை பிரதமர் மோடி பேசும்போது பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிடுவார். எதிரில் அமர்ந்திருக்கும் பாஜகவினரும் அதை திருப்பி சொல்வார்கள். ஆனால் நேற்று பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜெய் சொல்லாமல் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டார். அந்த வகையில் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் இந்த முறை கடந்த காலங்களிலிருந்து மாறுபட்டு இருந்தது. பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக கட்டமைக்கும் அரசியலை முறியடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பாணியில் தான் டீல் பண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட பிரதமர் மோடி முதல் முறையாக தனது பேச்சையும் மட்டுமின்றி செயல்பாட்டையும் மாற்றி அதிரடி காட்டியிருக்கிறார். குறிப்பாக வெற்றிவேல் வீரவேல் என்று நேற்று மதுரையில் மோடி முழங்கியது பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் இந்த தேர்தலில் பாஜகவின் பிரச்சார முழக்கங்களில் வெற்றிவேல் வீரவேல் முக்கிய இடம் பிடிக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. மோடியின் அப்பாவே வந்தாலும் பயப்பட மாட்டோம். வார்த்தை விட்ட உதயநிதிக்கு மோடி கொடுத்த தரமான பதிலடி. தற்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் மு.க.ஸ்டாலினும் அவரது மகனான உதயநிதியும் எந்த மேடைகளில் ஏறினாலும் மத்திய அரசை விமர்சிக்கிறோம் என்பதன் பெயரில் தவறான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து வருகிறார்கள். தாங்கள் மட்டுமே மக்களின் பாதுகாவலர்கள் போன்றும் பாஜக மக்களின் எதிரி போன்றும் சித்தரித்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவின் உதயநிதி கோவையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது பாஜக மக்களிடமிருந்து பறிக்கும் கட்சி, ஆனால் திராவிட மாடலோ மக்களுக்கு கொடுக்கும் கட்சி, மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி முறியடிக்கும் என்று பேசியவர் அரசியலில் முரட்டு அடிமை என்றால் எடப்பாடி பழனிசாமி தான். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வைத்து விட்டார். ஆனால் 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமாக விற்றுவிட்டார். எம்ஜிஆர் இருந்திருந்தால் இதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி இருப்பார். அதோடு திமுகவை பொறுத்தவரை மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியின் தந்தையே வந்தாலும் அவருக்கு திமுக பயப்படாது என்று பேசியிருந்தார் உதயநிதி. இந்த நிலையில் தான் அப்போது அவர் பேசியதற்கு நேற்று மதுரையில் நடந்த என்டிஏ பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி ஒரு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் பேசும்போது பாஜக அரசை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி நடக்கிறோம். அரசியலமைப்பு என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஆனால் ஜனநாயக நாட்டில் யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பாஜக அரசு தங்களது செயல்பாட்டில் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதற்கான பாராட்டாக தான் என் தந்தை குறித்து தமிழ்நாட்டில் சிலர் விமர்சித்துள்ளார்கள்.
காங்கிரஸ் ஆட்சியை போன்று நாங்கள் யாரையும் அடக்கி ஆள மாட்டோம். ஜனநாயக முறைப்படிதான் நடப்போம். இதை எங்களை விமர்சித்தவர்கள் புரிந்து கொண்டாலே அது போதுமானது. பாஜக எப்போதுமே ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கட்சி என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எதிர்க்கட்சிகளை சொல்கிறார்கள் என்று உதயநிதியின் பெயரை சொல்லாமல் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமர் மோடி. அடுத்த செய்தி, பழி வாங்குவோம். சிவப்பு கொடியை ஏற்றிய ஈரான். தற்போது ஈரான் நாட்டை அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்கி வரும் நிலையில் இந்த 3 நாடுகளுக்கு இடையே கடுமையான ஏவுகணை வீழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஈரானின் உயர்மட்ட தலைவரான அயதுல்லா அலி காமேனி என்பவர் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டார். இதன் காரணமாக ஈரானில் பதட்டம் அதிகரித்துள்ளது. என்றாலும் ஏவுகணை வீசுவதை நிறுத்தவில்லை. நேற்று இரவிலிருந்து அமெரிக்கா மீண்டும் ஈரானை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஈரான் நாட்டில் உள்ள கும் நகரில் உள்ள ஜம்கரான் என்கிற மசூதியின் கோபுரத்தில் சிவப்பு நிறத்தில் பழிவாங்கும் கொடியை ஏற்றியுள்ளார்கள். குறிப்பாக அயதுல்லா அலி காமேனியை அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகள் படுகொலை செய்துவிட்டதால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவரது ஆதரவாளர் தான் இந்த கொடியை ஏற்றியுள்ளார்களாம். அந்நாட்டின் வழக்கப்படி சிவப்பு நிற கொடி என்பது நீதியையும் பழிவாங்குதலையும் குறிக்கும் என்கிறார்கள். இப்படி அயதுல்லா அலி காமேனி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஈரான் நாடு மட்டுமின்றி இஸ்லாமியர்கள் வாழும் பல நாடுகளிலும் அதற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்லாமிய மத குருவான இந்த காமினி கொல்லப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் என்றும் இஸ்லாமிய நாடுகள் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார்கள். அதோடு உலகம் முழுவதும் உள்ள ஷியா முஸ்லிம்களுக்கு எதிரான போர் எது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதையடுத்து அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று கூறி வரும் ஈரான் நாடு அந்நாட்டின் நட்பு நாடுகள் மீதும் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதனால் 3ஆம் உலகப் போர் காமேனியால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அளித்துள்ள நிலையில் தற்போது அவரது படுகொலையை இஸ்லாமிய நாடுகளை ஒன்றுபடுத்தி வரும் நிலையில் இதுவே 3ஆம் உலகப் போருக்கு வித்திட்டு விடுமோ என்று உலக தலைவர்கள் தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அடுத்த செய்தி, கடந்த ஆண்டு மு.க. ஸ்டாலினை ப்ரோ என்று சொன்ன ராகுல் இந்த ஆண்டு ஏன் சொல்லவில்லை? அண்ணாமலை விடுத்த கேள்வி. கடந்த ஆண்டில் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி, என் சகோதரரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ஆரம்பித்திருந்தார். ஆனால் இந்த ஆண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி முடித்துக் கொண்டார். இதை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறுகையில், திமுக கூட்டணியில் இணைந்து காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டுமா என்று கட்சியினர் வெளிப்படையாகவே கேட்டு வருகிறார்கள். அதோடு இருக்கவே இருக்கிறது தமிழக வெற்றி கழகம், அந்த கூட்டணிக்கு போய்விடலாம் என்றும் கூறி வருகிறார்கள். அதோடு திமுக அரசின் திட்டங்களை விமர்சிப்பது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்று காங்கிரஸ் கொடிபிடித்து வருகிறது. அந்த கோபத்தில் தான் மு.க. ஸ்டாலின் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட தரமாட்டேன் என்று கூறி வருகிறார். இதனால் தற்போது காங்கிரஸ் மேலிடத்துக்கும் திமுகவுக்கும் இடையே கருத்து மோதல் உச்சத்தில் இருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி தனது ட்வீட்டில் ப்ரோ என்கிற வார்த்தையை விட்டுவிட்டார் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை.